Hello friends, good morning. Welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்றைக்கி நான் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணையும் செய்து பருப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணுன்னா என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து தேங்காவை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுக்கணும். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்துட்டேன். இது வந்து 2 டீஸ்பூன் இது முழு உளுத்தம் பயிறு, அதுக்கப்புறம் புளி சின்ன ஒரு பீஸ், அப்புறம் சிவப்பு மிளகா காஞ்ச மிளகா, அப்புறம் இதில் கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எல்லாம் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காய பவுட்ரு வச்சுருக்கேன், அதுவும் வறுத்து பொடி பண்ணது தான். அதுக்கப்புறமா இங்கே கடுகும் வெந்தயமும் பவுட்ரு பண்ணி எப்போ வச்சுருப்பேன் அந்த தூள் ஒரு ½ டீஸ்பூன். அதுக்கப்புறமா இஞ்சி, இந்த பாருங்கள் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச பிறகு உப்பு பார்த்திங்களா, உப்பு போட்டு நல்லா அரைச்சி சாப்பிட்டா திக்காக துவையல் மாதிரியே அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம சாதத்துக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா லிக்விடாக இருந்ததுன்னா நம்ம இதுக்கு பிரெட் சாண்ட்விச்சுக்கெலாம் பூசி நல்லா சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கீரை வகைகள் இருக்குது, புதினா, கொத்தமல்லி, அப்புறமா இந்த கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி இருக்குது, தேங்காய் இருக்குது, புளி, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், அப்புறமா இந்த பவுட்ரு வந்து கடுகும் வெந்தயமும் நல்லா பொடி பண்ணி ஊறுகாக்குன்னு வச்சுருப்பேன். அது ஒரு ½ டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு எல்லாம் போட்டு நல்லா நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் சட்னி, மல்டிபர்பஸ் சட்னியாக இருக்கும். இது தயவுசெய்து செய்து பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் them also to subscribe if they like my video. Thank you so much.